பாருங்கள், சாலை வசதி. இந்த நிலத்தினுடைய 25 ஏக்கராவுக்கும் முழுசிலும் உள்ளர சுற்றி பார்க்குற மாதிரி சாலை வசதிகளும், அந்த நிலத்தினுடைய மேலே வந்து தங்கிறதுக்கு உண்டான ஷெட்டும், இந்த பணிகள் செய்கிறதுக்கு உண்டான விவசாய கருவிகளை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குமா இது அமைச்சிருக்குங்க. இந்த இடத்துல இந்த களம் அமைச்சிருக்கு. இந்த களத்தில் நீங்கள் இங்கே வந்து நைட்டில் தங்கிக்கிறதுனா கூட தங்கிக்கலாங்க. இந்த நிலத்தினுடைய முழு கொள்ளளவும் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க. அங்கங்கே எல்லாம் விவசாயம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள். இந்த நிலத்தினுடைய முழு கொள்ளளவும் இங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலத்தினுடைய முழு பகுதியும் உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அதாவது சேலம் டு ஒகேனக்கல் சாலையில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொல்கிற வளைவு பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் வளைவு. அங்கேருந்து காட்டணும், இப்போ இங்கேருந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த ரோடு தான் அங்கேருந்து காட்டும்போது தெரிஞ்ச இடம். இந்த நிலத்தினுடைய முழுவதிலும் சுற்றி பார்க்குறதுக்கு போடப்பட்டிருக்கிற சாலை தான் அதுங்க. இந்த நிலம் பாருங்கள், அந்த மேலெல்லாம் பயிர் செய்யப்பட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த செம்மண் பூமியாக தெரியுது. அது வரைக்கும் இந்த நிலத்தினுடைய தொடர்ச்சிங்க. சாலை இந்த நிலத்தினுடைய முழு பகுதியிலையும் சாலை இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்ல மலைப்பாங்கான, அங்கங்கே கிராமத்தில் சுற்றிலும் நிலத்தை ஒட்டி எல்லா மக்கள், கிராம மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிற பகுதியும், தனிமையான இடமும், அதே போல் நல்ல மரப்பயிர்கள் செய்கிறதுக்கு ஏற்ற இடமும், எஸ்டேட் அமைச்சு இங்கே விவசாயம் செய்கிறதுக்கு வாகனத்திலே வந்து நீங்கள் தங்கியிருந்து போகக்கூடிய இடமுமா இது அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், அந்த பயிர்கள்லாம் செஞ்சுருக்கிற வரைக்கும் இந்த நிலத்தினுடைய தொடர்ச்சிங்க. பாருங்கள், முழுசும் தார் ரோடுலேருந்து இங்கே எல்லாமே மண் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலத்தினுடைய 25 ஏக்கராவிலையும் முழுசும் மண் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் விவசாயம் செய்கிறதுக்காக ஓட்டி போடப்பட்டிருக்கு. நல்ல செம்மண் பூமிங்க. பாருங்கள், சமமான செம்மண் பூமிகள், விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல செம்மண் பூமிங்க. ஆடு மாடு பண்ணைகள் வைக்கவும், விவசாயம் செய்யவும், பல மரங்கள், எஸ்டேட்டுகள் அமைக்கவும் ஏற்ற பூமி தாங்க இந்த இடம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 25 ஏக்கருங்க. பாருங்கள், மேலே இதனோட செட் இருக்குது, அதுக்கும் ரோடு அமைச்சிருக்கு. அங்கேருந்து நேராக நீங்கள் கீழே சுற்றி வர முடியும். அந்த மாதிரி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள்லாம் ஓட்டி விவசாயம் தயார் நிலையில் இருக்குங்க. பாருங்கள், நல்ல செம்மண் பூமி, விவசாயத்துக்கு ஏற்ற செம்மண் பூமி. நீங்கள் ஆடு மாடு பண்ணைகள் வைக்கவும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும், பல்வேறு வகையான பயோகேஸ் மாதிரியானது அல்லது பல்வேறு வகையான தொழில்கள் தொடங்கிறதுக்கு ஏற்ற நல்ல செம்மண் பூமி. பாருங்கள், எல்லாம் விவசாயத்துக்கு ஓட்டு போடப்பட்டிருக்கு. சாலை பாருங்கள், நிலத்தினுடைய சுற்றி எல்லா பகுதியிலையும் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. சாலையினுடைய வசதிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றிலும் பாருங்கள், எல்லாமே ரோடுகள் அமைக்கப்பட்டு விவசாயம் செய்ய தயார் நிலையில் இருக்கக்கூடிய இடம்தாங்க. எல்லாம் பாருங்கள், ஓட்டிப்பட்டு பாருங்கள், அதான் எல்லாம் நல்லா விவசாயம் செய்யப்பட்டுருக்கு. சாலைகள் முழுசிலும் சாலை வசதி. நிலத்தை சுற்றியும் பாருங்கள், எல்லாமே சாலை வசதிகள், அங்கங்கே விவசாயங்களும் செய்யப்பட்டுருக்குங்க. பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து பார்க்குற போது அந்த மேலே ரோடு தெரியுது பாருங்கள். அந்த ரோடு தெரிகிறது தான் நம்ம அந்த 25 ஏக்கர் எஸ்டேட்டுங்க. இது இப்போ நாம் நின்றுட்டு எடுக்கிற இடம் வந்து சரியாக இந்த ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அதாவது சேலம் டு ஒகேனக்கல் NH சாலை பாருங்கள். இப்போ நகரத்துலேருந்து மேச்சேரி போகிற பஸ் வந்து இப்போ இதாக இருக்கான் போகிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலிட்டிருந்து பாருங்கள், இது பெண்ணாகரத்துலேருந்து வர்ற இடமும் இது மேச்சேரி போயிட்டுருக்கு. இந்த இடம்
ஆஞ்சநேயர் கோயில் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. கொப்பலூர் மற்றும் சின்னம்பள்ளிக்கு இடையில உள்ள இடங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் இந்த சாலை ஓரத்துலேயே போகலாம். இந்த 25 ஏக்கருக்கு பாருங்கள், இங்கேருந்து சாலை போகுது. இந்த சாலையிலேருந்து பாருங்கள், அந்த தார்ஸ் பில்டிங் இருக்கிற இடத்துல பாருங்கள், ரோடு மேலே ஏறுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல போனால் அங்கே மேலே இருக்க அந்த இடம் தான் அந்த 25 ஏக்கர். பாருங்கள், அந்த ரோடு போய் அந்த இதில் எஸ்டேட்டில் கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து போனால் சரியாக 1 கிலோமீட்டரில் அந்த 25 ஏக்கர் கனெக்ட் ஆகுதுங்க. அந்த சைடில் இருந்து வந்தாலும் அங்கே வந்து கனெக்ட் ஆகிடுது. இந்த இடம் சரியாக உங்களுக்கு 1 கிலோமீட்டரில் இந்த இடம் கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு தான் மெயின் ரோட்லேருந்து காட்டியிருக்குங்க.